வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியன் நேவிலேருந்து அடுத்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க. என்னென்ன விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ்மேன், அதுக்கப்புறம் ட்ராக்மேன், ஃபயர்மேன், ஃபயர் இன்ஜின் டிரைவர், டிராட்ஸ்மேன், கண்ட்ரோல் ஒர்க்கர், குக், எம்டின்னு சொல்லி பல விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 741 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த அவங்க ஆன்லைனில் வெளியிடுவாங்க தெரியுமா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணால் மட்டும் போதும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் 1 by 1 டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வேலைவாய்ப்புக்கான வேகன்சி டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ்மேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்புக்கு ஒரு வேகன்சியும், ஃபேக்ட்ரிக்கு 10 வேகன்சியும், மெக்கானிக்கு 18 வேகன்சியும், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 4 வேகன்சி, ட்ராக்மேனுக்கு ஒரு 2 வேகன்சி, ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க, 444 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு ஒரு 58 வேகன்சியும், டிராட்ஸ்மேன் மேட்டுக்கு ஒரு 161 வேகன்சியும், கண்ட்ரோலர் ஒர்க்கருக்கு ஒரு 18 வேகன்சியும், குக்குக்கு ஒரு 9 வேகன்சி, எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 741 காலி பணியிடங்கள் இந்த அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அது இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்படுச்சுன்னா போய் அங்கே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க் ஷாப் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இல்லாமல் தனித்தனி காலமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நான் மொத்தமாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கொடுத்துட்டேன். என்னென்ன ஒர்க் ஷாப் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ்மேனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது ஃபேக்ட்ரிக்கும் ஒர்க் ஷாப்புக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால், அதுக்கப்புறம் நீங்கள் மெக்கானிக் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க யாருனா விண்ணப்பிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 18ல மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக்மேனுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து நிறையவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கும் 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அழகாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராட்ஸ்மேனு, கண்ட்ரோலர் ஒர்க்கர், குக்கு, எம்டிஎஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ, அதான் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ்மேனுக்கு வந்து ஒர்க் ஷாப்புக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரிலவெண்ட்டான குரூப்பில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ரிலவெண்ட்டான டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சார்ஜ்மேன் ஒர்க் ஷாப்புக்கு. அதே மாதிரி நீங்கள் ஃபேக்ட்ரி டிபார்ட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறோம், அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரிலவெண்ட்டான குரூப்பில் நீங்கள் ஏதாச்சும் முடிச்சதா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராட்ஸ்மேனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தால் போதுமானது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான ட்ரேடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா மட்டும் தான் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும், இல்லைனா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் குக்குன்னு எடுத்திங்கன்னா மினிமம் நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தால் போதுமானது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அந்த ரிலவெண்ட்டான ட்ரேடில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10th முடிச்சா போதும், அல்லது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சுனா இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆஃப் நேச்சர் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் எம்டிஎஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே குக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் டிரைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எந்த மாதிரி இருக்கும், மினிமம் நீங்கள் ஹைட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சைடில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சைடில் கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா அப்படி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஜாயிண்ட் இந்தியன்
indiannavy.gov.in போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 20ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆன்லைனில் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல் போடுவோம். மறக்காமல் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஒன்ஸ் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ என்ன கேபிள் இருக்கும், என்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம்ஸையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கே கொடுத்துருக்காங்க. இதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம்ஸையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிருங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.